ஆண்கள் வந்து காலில் விழுறாங்க. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை அவளோட வாழ விடுங்க, அவள் வந்து அவளை இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, அவளை சொல்லி கொஞ்சம் பண்ணுங்க. சின்ன ஒரு விஷயத்துக்கு சொன்னேங்க, அம்மா கிட்ட போய் கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பேசி பண்ணோம்னா எங்களை தப்பாக நினைக்கிறது. ஏன்னா நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க சைடில் எதாவது பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றது நம்மளை ப்ளேம் பண்ண. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பெண்ணுங்க வந்து அடமெண்ட்டாக இருக்கிற, முடியாதுங்க, என்னால் முடியாதுங்க, ஒரு வாரம் தனியாக இருந்து 2 பேரும் தனியாக இருங்க, பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை எனக்கு வேண்டாம். நிறையா பெண்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் அடமெண்ட்டாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியும் அதாவது அடமெண்ட் லேடிஸும் இருக்கிறாங்க, சாஃப்ட்டு கார்னர் உள்ள லேடிஸும் இருக்குது, கோழைகளும் இருக்காங்க. அதாவது வெரைட்டியாக இருக்கு. இதுக்கு என்னென்னா பெண்கள் வந்து மாறணும், ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், தைரியம் வேணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பெண் வந்து அதாவது எந்த இடத்துலனாலும் நல்லா வந்து நிமிர்ந்து நிற்க முடியும். ஆனால் அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாதுமா. எல்லாம் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு தான் இருக்கணும், அழறவங்க அழுதுட்டு தான் இருக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பெண்கள் வந்து அவங்கள தயார்படுத்திக்கணும், எல்லாத்துக்குமே அவங்கள தயார்படுத்திக்கணும், எதுக்கும் துணிஞ்சு நிற்கணும், பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி துணிஞ்சு நிற்கணும். தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண. அதுவும் வந்து பெற்றோர்களும் வந்து அவங்கள வந்து அவங்க மைண்டு எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து வழி நடத்தணும்.